தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான மாலை வேளைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றோம். தெய்வ சமூகத்தில் உம்மை பணிந்து கொள்வதற்காக உம்முடைய பரிசுத்த பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து உம்முடைய கிருபை நிறைந்த வேத வசனங்களை தியானிப்பதற்காக எங்களுடைய மனதின் பாரங்கள், கவலைகள், கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே ஊற்றி ஜெபிப்பதற்காக இந்த கூடுகையிலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த பரிசுத்த லந்து காலங்களிலே ஆண்டவர் எங்களுக்கு அருளுகின்ற எல்லா ஞான நன்மைகளையும் வாழ்விற்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தருடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தேவரீர் தாயை புரிய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை பாடல்கள் வழியாக பாடி மகிமைப்படுத்துகின்ற வேளை அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமையட்டும். அருள் பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற உணர்வை தந்து எங்கள் சிந்தனைகளை எல்லாம் கர்த்தர் ஒருமுகப்படுத்தி உம்முடைய பரிசுத்த நாமத்தை இணைந்து மகிமைப்படுத்த ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக 3வது பாடல், என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்டபின்னும் நேசியாமல் இருப்பாயா என்ற பாடல். 3வது பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம். வந்தேன் மானிடனாய், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்டபின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்டபின்னும் நேசியாமல் இருப்பாயா. பாவத்தே நகோரத்தை
என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா பாவம்பார பரிசுத்தனான் பாசம்பங்களைக்கின்றேன் பார் பாவம்பார பரிசுத்தனான் பாசம்பங்களைக்கின்றேன் பார் உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன் பாதம் தன்னில் இளைப்பாரவாம் உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன் பாதம் தன்னில் இளைப்பாரவாம் உம்மை நேசிக்கின்றேன் நான் உம்மை நேசிக்கின்றேன் நான் கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. 27வது பாடலை பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே என்ற பாடல். 27வது பாடலை உற்சாகமாக இணைந்து பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவேன். பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவேன். உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவேன். உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவேன். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே.
பன்னிரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமேசமழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமேசமழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே, போதுமே. இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. 29வது பாடலை பாடுவோம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்ற பாடல். 29வது பாடலை இணைந்து பாடுவோம். தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எல்லா ஜாதியா எல்லா மொழியோ பேசும் மக்களாம் சிலுவையின் கீழ் இயேசு இரத்தத்தால் போராட்டம் செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். திரளாய் நிற்கும் யார் இவர்கள். சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை குருத்தாம் ஓலை பிடித்து ஆர்ப்பரிப்பா சிங்காசனம் முன்பு ஆட்டுக்குட்டிக்கே மகிமையென்று அழகா
நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஆட்டுக்குட்டிதான் இவர் கண்ணீரை அரகற்றி துடைத்திடுவார், அழைத்து செல்வார் இன்ப ஊற்றுக்கே அள்ளி பருக. இயேசுதாமே அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஆதி பிதாவே, ஆட்டுக்குட்டியே, தூய ஆவியே, துதி ஸ்தோத்திரம், கன மகிமை, பலன் வல்லமை என்றென்றைக்கும் உம்முடையதே. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? நாற்பத்தி மூன்றாவது பாடலை பாடுவோம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசுத்தம் போல ஆண்டு நடத்திடுவீர் என்ற பாடல். ஜெப நிலையிலே நாம் நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து இந்த பாடலை பாடுவோம். படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். அடியேனை திருசித்தம் போல ஆண்டு அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் உம் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் உம் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரந்தி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி.
வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கியே போ ஆசீர்வதித்தருளும் ஆலயமாக்கியே போ ஆசீர்வதித்தருளும் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமீசமாய தேவாருள் செய்குவீர் ஜெயம் பெற்று மாமீசமாய தேவாருள் செய்குவீர் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை பொன்னையும் பொருளையும் விரும்பே மண்ணின் வாழ்வையும் வெறுத்தே மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நிலத்தே கண்டதால் மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நிலத்தே கண்டதால் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். சிலுவை வழியாக
மனுக்குலத்தை மீட்டெடுத்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த லெந்து நாட்களின் வெள்ளிக்கிழமைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக நல்ல மழையை நாங்கள் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளவும், இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை ஆராதிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு தந்த வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவருடைய பரிசுத்த ஆலயத்திலே இந்த லெந்து நாட்களிலே கடந்து வந்து சிலுவை பாடுகளின் பாடல்களை நாங்கள் பாடி சிலுவையின் தியாகத்தை நாங்கள் நினைவு கூறவும், எங்களை அர்ப்பணிக்கின்ற நிலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே பாடல்களை பாடி எங்களுடைய குறைவுகளை எல்லாம் நாங்கள் அறியவும், கடவுள் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்பிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்மை ஆராதிக்க ஆயத்தப்படுகின்றோம். இந்த நாளின் தொழுகையிலே ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் நிறைவாக தங்கியிருக்க வேண்டுமாறு மன்றாடுகின்றோம். இந்த தொழுகைக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கடந்து வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் இந்த தொழுகையினூடாக ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இறைமகன் கிறிஸ்துவின் வழியாக வெற்றி கேட்கிறோம். ஜபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தொழுகைக்கு ஆயத்தமாகவும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாகவும் நாம் அனைவரும் எழுந்து 116வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 116. நாங்கள் பாவ பாரத்தால் துயரப்பட்டு சேருங்கள். 116வது ஞான பாடல்.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 23 வசனங்கள் 36 முதல் 38 வரை. லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 23 வசனங்கள் 36 முதல் 38 வரை. போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேயு எழுத்துகளில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது என்பது. ஜெபம் செய்வோம். சிலுவை மரணத்தின் மூலமாக அனைத்துலகத்தையும் மீட்டெடுத்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த லந்து நாட்களில் சிலுவை மரணத்தின் மூலமாக அருள்நாதர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்த இரட்சிப்பை, மீட்பை நாங்கள் தியானிக்கவும், ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே ஈடுபடவும், ஆண்டவருடைய திருவுள சித்தத்தை நாங்கள் ஆராய்ந்து கடவுளுக்குள்ளாக வாழ எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளவும், இந்த லந்து நாட்களை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வசந்த நாட்களாக கடவுள் எங்களுக்கு அமைத்து தந்திருக்கிறீர். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். விசேஷமாக இந்த ஆலயத்தில் நேரப்பட வந்து ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை குறித்த பாடல்களை நாங்கள் ஆத்மீக தாகத்தோடு பாடவும், ஆண்டவருடைய சிலுவையின் பாடுகளை எல்லாம் எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் சிந்தித்து கொள்ளவும், ஆண்டவர் எந்த அளவுக்கு எங்களை நேசிக்கின்றீர், எந்த அளவுக்கு எங்களை நேசித்து இவ்வுலக வாழ்வின் அழிவிலிருந்து எங்களை காத்திருக்கிறீர் என்பதையெல்லாம் பாடல்கள் வழியாக கூட நாங்கள் சிந்தித்து ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற அனுபவங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த லந்து நாட்களில் சிலுவை சார்ந்த உபதேசங்களை நாங்கள் தியானிக்கவும், எந்தெந்த பாடுகளை, வேதனைகளை, பரிகாசங்களை சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஆண்டவராக நீர் ஏற்றுக்கொண்டீர், சகித்தீர் என்பதையெல்லாம் இந்த நாட்களிலே நாங்கள் சிந்திக்கவும், கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல அனுபவங்களுக்காகவுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாக எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த தபசு நாட்களிலே கடவுளுடைய ஆலய பிரகாரங்களிலே வந்து கடவுளை பணிந்து கொள்ள, சிலுவையை பற்றிய உபதேசத்தை கேட்க அநேக மக்களை ஆண்டவர் திரளாக உம்முடைய ஆலயத்திலே அழைத்து கொண்டு வருகிறீர். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகின்ற எங்களுக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது என்பதை இந்த நாட்களிலே நாங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அனுபவிக்க ஆண்டவர் தந்த வாய்ப்புகளுக்காகவுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, சிலுவை வழி ஆண்டவர் எங்களுக்கு அனுதினமும் தந்து வருகின்ற உம்முடைய போதனைகளின்படி இவ்வுலக வாழ்வை நாங்கள் அமைத்து கொள்ள கடவுள் எங்களுக்கு அருள் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த லந்து நாட்களிலே மாத்திரம் நாங்கள் ஆண்டவருக்குள்ளாக இவைகளை சிந்தித்து கடைப்பிடிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே எங்களுடைய ஆத்மீக பயணத்திலே ஆண்டவருக்குள்ளாக இதே பரிசுத்தமான அனுபவங்களோடு நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு இந்த லந்து நாட்களிலே நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற ஆயத்தங்கள் எல்லாம் உதவிகரமாக அமைய கர்த்தர் துணை தர வேண்டுமாறு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இவ்வளவு விலையேறப்பட்ட இரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்களே என்றால் தண்டனைக்கு எப்படி உங்களை தப்பித்துக் கொள்வீர்கள் என்று ஆண்டவர் உம்முடைய திருவசனங்களின் மூலமாக எங்களுக்கு உணர்த்துகின்றீர். ஆண்டவரே, இவைகளையெல்லாம் நாங்கள் இந்த நாட்களிலே உணர்ந்து கொள்கின்ற போது, சிலுவை எனக்கு முன்னே
உலகம் எனக்கு பின்னே என்று சொல்லக்கூடிய அனுபவத்தை தாரும். கிறிஸ்துவுக்காக நான் அனைத்தையும் அற்பமும் குப்பையுமாக எண்ணிவிட்டேன். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார் என்று சொல்லக்கூடிய புத்தாக்கம் பெற்ற அனுபவத்தோடு நாங்கள் தொடர் நாட்களை தொடர கர்த்தர் எங்களுக்கு அருள் தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். சிலுவையின் வழி நாங்கள் வாழ்வை பெற்றுக்கொண்டோம், மீட்பை பெற்றுக்கொண்டோம். கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்தீரே. உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டவர்களாக, சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை நாங்கள் தரித்து கொண்டவர்களாக, பரிசுத்தராகி ஆண்டவருடைய திருவசனத்தின்படி நாங்கள் வாழ்ந்து ஆண்டவருடைய தூய வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொள்கின்றவர்களாக ஜீவிக்க கர்த்தர் துணை தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இந்த நாளின் தொழுகையிலும் ஆண்டவரே ஆர்வத்தோடு ஆயத்தத்தோடு கடந்து வந்திருக்கிற உம்மை ஆராதிக்கின்ற, உம்மிடத்திலே மன்றாடுகின்ற, உம்முடைய வசனத்தை கேட்க ஆயத்தப்படுத்துகின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய நன்மைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளவும் ஆண்டவர் அருள் தாரும். எங்களுடைய குடும்பங்களை கடவுள் ஆசீர்வதித்தும், குடும்பங்களின் தேவைகளை ஆண்டவர் சந்தித்தும், குடும்பங்களின் ஒவ்வொரு அங்கத்தினர்களும் கர்த்தருடைய நன்மைகளினாலே நிரப்பப்பட அருள் தாரும். உம்முடைய வசனத்தை தியானிப்பதற்காக இப்பொழுதும் நாங்கள் ஆயத்தப்படுகின்றோம். இந்த நாளின் தியான உரையை கடவுள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இறைமகன் கிறிஸ்துவின் வழியாக இவற்றை கேட்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அமர்ந்தவாறே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியானின் நாவின் சொற்களும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக கடந்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் யாவரும் அறிந்திருக்கின்றபடி புதன்கிழமை தோறும் நாம் சிலுவையை பற்றிய உபதேசத்தை தியானித்து வருகிறோம். வெள்ளிக்கிழமை தோறும் சிலுவையின் அடிவாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொல்லப்பட்ட வசைமொழிகள், இழிச்சொற்கள், ஏளனங்கள், பரிகாசங்கள், நிந்தைகள், இதன் மூலமாக இயேசு கிறிஸ்து எவ்விதம் வாதிக்கப்பட்டார், காயப்படுத்தப்பட்டார் என்ற கோணத்தில் நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இதற்கு முந்தின அருளுரையில் சிலுவையை சுற்றி நின்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, அவர் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று கூப்பிட்ட பொழுது எலியாவை கூப்பிடுகிறார். எலியா இவரை வந்து இறக்க வருவாரோ பார்ப்போம் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் சிந்தித்தோம். ஏன் எலியாவை கூப்பிடுகிறார்? எலியாவை குறித்து திருமறை என்ன சொல்லுகிறது என்ற கோணத்தில் நாம் சிந்தித்தோம். இன்றைய நாளில் போர் சேவகர்கள் இயேசு கிறிஸ்துவை பரிகாசம் பண்ணுகிறதை நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியிலிருந்து
கற்றுக்கொண்டோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் போர்ச்சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, 37வது வசனத்தில் நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை நிந்தித்தார்கள். நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நிகழ்வின் போது எருசலேமிலே எழும்பிய ஒரு கேள்வியும் இதுதான். சாஸ்திரிகள் மத்தேயு 2:2 யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று எருசலேமில் கேள்வி எழுப்பினார்கள். இப்பொழுதும் எருசலேமுக்கு புறம்பாக நீ யூதருக்கு ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று சொல்லுகின்ற வார்த்தை எழுப்பப்படுகிறது. அவருடைய பிறப்பில் இந்த கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது ஏரோதுவும் எருசலேம் நகரத்தார் யாவரும் மிகவும் கலங்கினார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவருடைய பிறப்பில் இந்த கேள்வி எருசலேம் நகரத்திற்கு கலக்கத்தை தந்தது. ஆகவே அவர்கள் திருமறைக்கு திரும்பி கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்பதற்கான விடையை தீவிரமாக தேடினார்கள். அதற்கான விடையையும் வேதபாரகருடைய உதவியோடு கடவுளுடைய வாக்கின் மூலமாக அறிந்து கொண்டார்கள். இதன் மூலமாக நடந்த நிகழ்வு என்ன? அவருடைய பிறப்பில் இந்த கேள்வியும் இந்த கேள்விக்கான மாறுத்தரமும் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஏரோது பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதிற்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்தான் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். யூதருக்கு ராஜா என்கின்ற இந்த வார்த்தை அங்கே ஏற்கனவே ராஜாவாக இருக்கின்ற ஏரோதுவினால் சகித்து கொள்ள முடியாத, பொறுத்து கொள்ள முடியாத ஆத்திரத்தையும், சாஸ்திரிகள் மூலமாக வஞ்சிக்கப்பட்டதினாலே அவமானப்படுத்தப்பட்டதையும், இந்த ராஜாவுக்கு முன்பாக நிற்பதற்கு திராணியில்லை என்பதனை அறிந்து கொண்ட பொழுது அவன் செய்த கொடும் செயல் அங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. எங்கும் அழுகையும் புலம்பலும் காணப்பட்டது. இப்பொழுதும் போர்ச்சேவகர்கள் அதே வாசகத்தை நீ யூதருக்கு அல்லது நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தார்கள். ஏனெனில் இந்த யூதரின் ராஜா, அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், மேசியாவாக வருபவர் அவரே யூதரின் ராஜாவாகவும் இருப்பார். மேசியாவாக வருபவர், கிறிஸ்துவாக வருபவர் அவரே ராஜாவாகவும் வருவார். இதை நாம் திருமறையின் அடிப்படையில் ஆதாரத்தோடும் கற்றுக்கொள்ள முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 67வது வசனத்தில் ஜனத்தின் மூப்பர், பிரதான ஆசாரியர், வேதபாரகர் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, நீ கிறிஸ்துவா, அதை எங்களுக்கு சொல் என்று கேட்டார்கள். ஆனால் இயேசு அவர்களுக்கு, நீங்கள் நான் சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள், என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள் என்று தான் கிறிஸ்துவாக வந்திருப்பதை அவர்களுக்கு உணர்த்துவதை நாம் காண்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 69வது வசனத்தில்
இயேசு கிறிஸ்து இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ளவராய் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பார். லூக்கா 22:70 நீ தேவனுடைய குமாரனா என்று கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது அவர்தான் என்று அவர் ஒப்புக்கொண்டார். அதற்கு அவர்கள் சொன்ன காரியம் என்ன? லூக்கா 23:2 இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும், இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய காரியம். மக்களுடைய குற்றச்சாட்டு மேசியா ஒருவர்தான் கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவாக வருவார், அதுதான் அவர்களுடைய நம்பிக்கை. இவர்கள் அவரை குறித்து குற்றம் சாட்டுகின்ற காரியமும் லூக்கா 23:2 இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும் சொன்னார். ஏனெனில் அவர்தான் மீட்க வருகிறவர். அவருடைய அதிகாரத்திற்கு முன் ஒருவராலும் நிற்க முடியாது. ஆகவே இவர் தன்னை குறித்து பொய்யாக உரைக்கிறார் என்று சொல்லுகின்ற குற்றச்சாட்டை அவர்கள் வைத்தார்கள். இவர் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும், ஆகவே தான் ஒரு ராஜாவாக, கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவாக இருப்பதினாலே ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்றும் சொல்லி ஜனங்களுக்குள்ளே கலகம் பண்ணுகிறார். ஏற்கனவே இருக்கின்ற ஒரு ராஜ்யத்தில் ராஜாவுக்கு எதிராக இவர் கவுண்டர் பண்ணுகிறார். இந்த உலகில் இருக்கின்ற இந்த ராஜ்யத்தில் ராஜாவாக இருக்கின்றவருக்கு கப்பம் கட்ட வேண்டாம் அல்லது வரி செலுத்த வேண்டாம் என்று தன்னுடைய அதிகாரத்திற்கு, இங்கு இருக்கின்ற ராஜ்யத்தின் அதிகாரத்தை கீழ்ப்படுத்துகிறார். ஏனெனில் இவர் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜா என்று பிரகடனப்படுத்துகிறார் என்று சொல்லுகின்ற குற்றச்சாட்டு மேம்பட்ட குற்றச்சாட்டாக அவர் மீது சுமத்தப்பட்டது. ஆகவே தான் பிலாத்து லூக்கா 23:3 அவரிடத்தில் வினவுகிறார், நீ யூதருடைய ராஜாவா? அப்பொழுது இயேசு பிலாத்துவுக்கு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடிதான் என்று தாம் ராஜாவாக, கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவாக இந்த உலகத்தில் வந்திருப்பதை அவர்களுக்கு உணர்த்துவதை, அறிவிப்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் இப்படி கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவாக இந்த உலகத்திலே வந்திருக்கிறவர் இப்பொழுது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது போர்ச்சேவகர்கள் இப்படிப்பட்ட ஒரு ராஜா தன்னை ரட்சித்துக் கொள்ளக்கூடுமே, இந்த தரணியை அல்லது இந்த உலகத்தில் உள்ளவர்களை ரட்சிப்பதற்காக கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவாக வந்திருக்கிறவர் அப்படி உலகத்தை ரட்சிக்க வந்திருந்தால் அவர் தன்னைத்தான் முதலாவது ரட்சித்துக் கொள்ளட்டும். யூதருடைய ராஜாவானால் உன்னை நீ ரட்சித்துக்கொள். அப்படி ரட்சித்துக் கொள்வதன் மூலமாக நீர் உலகை ரட்சிக்க வந்த கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜா என்பதனை அறிந்து கொள்வோம் என்று சொல்லுகின்ற நிலையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை ஏளனம் செய்வதை நாம் கற்றுக்கொள்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாக மக்களை மீட்டுக் கொள்வதற்காக தம்முடைய ஜீவனையே கொடுக்க இந்த உலகத்தில் வந்திருக்கின்ற பொழுது அவரை குறித்து சொல்லப்படுகின்ற மிக காயப்படுத்துகின்ற வசை சொல் அல்லது ஏளன சொல், பரிகாச சொல் என்னவெனில், எப்பொழுதும் அவருக்கு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற இயேசுவுக்கு சிலுவையின் கீழ் இருக்கின்றவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை, உன்னை நீ ரட்சித்துக்கொள், முதலாவது உன்னை விடுவித்துக்கொள். இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகள் மிக அதிகமாக அவரை காயப்படுத்திற்று என்பதனை நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். தம்முடைய ஜீவனை கொடுத்து இந்த உலகை ரட்சித்துக் கொள்வதற்காக வந்த ஆண்டவரை பார்த்து, உம்மை நீர் ரட்சித்துக் கொள்ளும்,
நீர் யூதருடைய ராஜாவானால் உம்மை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுகின்ற வார்த்தை மிக அதிகமாக அவரை காயப்படுத்திற்று என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். பிலாத்துவுக்கு இயேசு மறுமொழியாக சொல்லுகின்ற பொழுது, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மீது உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. அல்டிமேட் அத்தாரிட்டி கடவுளுடைய கரத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த உலகில் அவர் உலக மக்களை ரட்சிப்பதற்காக, உலக மக்களை விடுவிப்பதற்காக தம் ஜீவனை கொடுக்க இந்த உலகிலே வந்த பொழுது அவர் இந்த உலக அதிகாரத்தினாலே, உலக ஆட்சியாளர்கள் கொண்டிருந்த அதிகாரத்தினாலே அவர் கேள்வி கேட்கப்பட்டார், அல்லது அவர்களுடைய அதிகாரத்தின் கீழ் அவர் கொலை செய்வதற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டார். கொலை செய்ய பணிக்கப்பட்டவர்களும் கூட நீ யூதருடைய ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று மறுபடியுமாக அவரை காயப்படுத்துவதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தை நாம் திருப்பி பார்க்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலருக்கென்று தனி வரலாறு இருக்கிறது. இஸ்ரவேலருடைய வரலாற்றில் சவுல் அரசனாக வருவதற்கு முன்வரை அவர்களுக்கு அரசர் என்று இருந்ததாக வரலாறு இல்லை. ஏனெனில் இஸ்ரவேலிலே தலைவர்கள் இருந்தார்கள், லீடர்ஸ் இருந்தார்கள். நீதி தலைவர்கள் அல்லது நியாயாதிபதிகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தார்கள். அவர்களும் அவர்களுக்கு நீதி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட தலைவர்களாகவே இருந்தார்கள். அரசர் என்கின்ற ஸ்தானத்தில் இஸ்ரவேலருடைய வரலாற்றில் கடவுள்தான் அறியப்பட்டார். ஏனெனில் அவர்களுடைய ஆளுகை என்பது கடவுளுடைய ஆளுகையின் கீழ் அவர்கள் வருகிறவர்கள். நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார், ஒருவருக்கும் நாங்கள் அடிமைகளாக இருந்ததில்லை என்று சொல்லுகின்ற வார்த்தைகள் அவைகளுக்கான முன் உதாரணங்கள். ஏனெனில் அவர்கள் கடவுளுடைய ஆளுகைக்குள் நேரடியாக வருகிறவர்கள். எங்களை ஆளுகின்றவர் கடவுள், எங்களுக்கு அரசர் அவர்தான். அவருடைய ஸ்தானத்தில் ஒருவரையும் அவர்கள் நிலைநிறுத்துகிறதில்லை. அப்படியானால் இஸ்ரவேலருடைய வரலாற்றில் கடவுள்தான் அவர்களை ஆளுகிறவர். ஆகவேத்தான் அவருடைய வழிப்பிரயாணத்தில், அந்த மீட்பின் பயணத்தில் மோவாபின் ராஜா பாலாக் பிலேயாமிடத்தில் அவர்களை சபைக்கும்படி அழைத்து வருகின்ற பொழுது, எண்ணாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் பிலேயாம் பாலாக்கிடம் என்ன சொல்லுகிறார்? அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜா இல்லை, உலகில் மற்ற ராஜ்யங்களைப் போல ஜனங்களை ஆளுவதற்குரிய ராஜா இஸ்ரவேலில் இல்லை. ஆனால் தீர்க்கதரிசி பிலேயாம் இன்னொரு ராஜ்யத்தை ஆளுகின்ற மோவாபின் ராஜாவாகிய பாலாக்குக்கு சொல்லுகின்ற கடவுளுடைய செய்தி என்னவெனில், ஆனால் இஸ்ரவேலுக்குள் ராஜா இல்லை, ஆனால் அவர்களுக்குள் என்ன இருக்கிறது என்றால் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அப்படியானால் கடவுளுடைய பலத்தோடு, கடவுளுடைய ஆளுகையினாலே அவர்கள் ஜெயமாக நடத்தப்படுகிறார்கள். உலகில் ஒரு ராஜா செய்ய முடியாததை கடவுளுடைய ஆளுகைக்குட்பட்ட ஜனங்கள் கடவுளை ராஜாவாக கொண்டு அவருடைய ஆளுகையினாலே, அவருடைய ஆளுகைக்குள் அவர்கள் வழி நடத்தப்படுகின்ற பொழுது ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லுகின்ற அந்த உண்மை செய்தியை சொல்லுகின்றார். அப்பொழுது பாலாக், நீ அவர்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டாம், சபிக்கவும் வேண்டாம் என்று அவன் தன்னுடைய முயற்சியை கைவிடுவதை நாம் காண்கிறோம். உபாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயாகில் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவர்களையே உனக்கு ராஜாவாய் வைக்க கடவாய்.
உன் சகோதரருக்குள்ளேயே ஒருவனை உனக்கு ராஜாவாக ஏற்படுத்த கடவாய், சகோதரர் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது என்று முன்கூட்டியே மோசேயின் மூலமாக கடவுள் ஜனங்களுக்கு இந்த செய்தியை சொல்லுவதை நாம் காண்கிறோம். ஒருவேளை பிற்காலத்தில் உங்களுக்கு மற்ற ராஜ்யங்களைப் போல ஆளுகின்ற ராஜாக்கள் வேண்டும் என்று ஜனங்கள் கோரிக்கை வைத்தால், அந்த ராஜாவை ஏற்படுத்துகின்ற வேலையை கடவுள்தான் செய்ய வேண்டும். கடவுள் தமக்கு சித்தமான ஒருவனைத்தான் ராஜாவாக தெரிந்தெடுத்து இஸ்ரவேலிலே ராஜாவாக வைக்க வேண்டும். அதுவும் உங்கள் சகோதரருக்குள்ளே ஒருவர் தெரிவு செய்யப்பட வேண்டும். அந்நியரிடத்திலிருந்து ஒருவனை நீங்கள் ராஜாவாக தெரிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லுகின்ற செய்தி சொல்லப்பட்டது. இந்த காரியம் ஒரு கோரிக்கையாக சாமுவேலின் காலத்தில் வெளிப்படுவதை நாம் காண்கிறோம். ஏனெனில் நியாயாதிபதிகளின் பிந்திய காலத்தில், நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம், 18:1, 21, 25 ஆகிய திருவசனங்களை வாசிக்கின்ற பொழுது, இவர்கள் சுதந்திர தேசமாகிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அவர்கள் அமர்ந்திருந்து அங்கு வாழுகின்ற பொழுது, 17ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. 18:1 அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதற்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அவர்களை நிரந்தரமாக அவர்களுடைய சுதந்திர வீதத்தில், சுதந்திர பாகத்தில் நிலைநிறுத்துவதில் அங்கே இஸ்ரவேல் கோத்திரங்களுக்குள்ளே அல்லது இஸ்ரவேல் தலைவர்களிடத்திலே, தலைமைத்துவத்திலே ஏதோ ஒரு பின்னடைவு இருப்பதை, ஆகவே தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆதங்கம் அங்கே வெளிப்படுத்தப்படுவதை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பிந்திய அதிகாரங்களிலே, கடைசி 3 அதிகாரங்களிலே, 3-4 அதிகாரங்களிலே வாசிக்கின்ற பொழுது நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆகவே ஒவ்வொரு காலத்திலும் ஏற்படுகின்ற பின்னடைவுகளிலே ஜனங்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறார்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகம் முடிந்து சாமுவேலின் புஸ்தகத்திற்கு வருகின்ற பொழுது இந்த கோரிக்கை மேலோங்குகிறது. அந்த கோரிக்கையை சாமுவேல் அவர்களுக்கு நிறைவேற்றி வைப்பதை நாம் காண்கிறோம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், உங்களை நீங்களாக்கி இரட்சித்த உங்கள் தேவனை இந்நாளிலே நீங்கள் புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டீர்கள். இதோ உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன் என்று சாமுவேல் ஜனங்களுக்காக முதல் ராஜா சவுலை ஏற்படுத்துவதை நாம் காண்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், பிரத்யேகப்படுத்தப்பட்ட ஜனம், கடவுளுடைய ஜனம், நான் அவர்கள் தேவன், அவர்களின் ஜனம் என்று கடவுள் தெரிந்தெடுக்கப்பட்ட இந்த ஜனத்தின் மீது அவ்வளவு அன்பாய், அவர்களுக்காக வைராக்கியமாய் பல காரியங்களை செய்தார் என்றால், அவர்கள் கடவுளுடைய ஸ்தானத்தில் இந்த உலகில் எந்த மனிதர்களையும் அவருடைய ஸ்தானத்திற்கு நிகராக நிறுத்தினது இல்லை என்பதனை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருந்த தாவீது சொல்லுகின்ற பொழுது சங்கீதம் 5:2 என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் என்று சொல்லுகிறார். அவர் ஒரு ராஜாவாக இருந்த பொழுதும் எப்பொழுதும் கர்த்தரைத்தான் ராஜா ராஜா என்று அழைப்பதை சங்கீத புஸ்தகத்திலே பல வசனங்களிலே நாம் கண்டுகொள்ள முடியும். 10:16 கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறார். ஏனெனில் தாவீதினுடைய ராஜ்யம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குரியது, ஆனால் கடவுள் சதா காலங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார் என்று 29:10 சொல்லுகிறார். 44:4 தேவனே நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும் என்று இப்பொழுது தாவீது அவர் அரசராக இருக்கின்ற பொழுதும் அவருடைய ராஜ்யத்திற்குரிய ரட்சிப்பு அவர் கடவுளாக நம்புகிற கடவுளிடத்திலிருந்து வருகிறது என்பதனை ஒப்புக்கொள்வதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ராஜாக்கள் ஏற்படுத்தப்பட்ட காலத்திலும் தாவீதின் ராஜ்யத்தை ஜனங்கள் மீண்டும் எதிர்பார்ப்பதற்கு அதுதான் ஒரு முக்கிய காரணம். தாவீது ராஜ்யத்திலே சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தான் ராஜாவாக இருந்தாலும் அவர் கர்த்தரை தன்னுடைய ராஜாவாக கொண்டிருந்தார். கர்த்தரால் தன்னுடைய ராஜ்யத்திற்குரிய ரட்சிப்பு வரும் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அவர் கொண்டிருந்தார். அந்த ராஜ்யத்தில் கிறிஸ்துவாகிய ராஜா சர்வலோகத்தை மீட்கின்ற மேசியாவாக
தோன்றின பொழுது ஒட்டுமொத்த உலகத்திற்குமான மீட்பிற்காக சிலுவையில் தொங்குகின்ற அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து போர்ச்சேவகர்கள் சொல்லுகிறார்கள், நீ யூதருடைய ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று. இந்த நிலையிலும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஏளன சொற்களைகளை வசைபாடுகின்ற, எள்ளி நகையாடுகின்ற, உலக மக்களின் மீட்பிற்காக தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஆண்டவர் இந்த ஏளன சொற்களை எல்லாம் தம்மீது ஏற்றுக்கொண்டு அவர் நம்மை மீட்பதற்காக தம் ஜீவனை நமக்காக கொடுத்தார். அவருடைய எருசலேமுக்கு நேரான பவனியிலும் இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு வருகிறார் என்று சொல்லுகின்ற தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறும்படி அந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நிறைந்திருந்தாயானால் நலமாயிருக்கும் என்று கடவுளுடைய ஆளுகையை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த மதுர்கள் எல்லாம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு அழிக்கப்பட்டு சத்துருக்களினால் இது சூழப்பட்டு இந்த ராஜ்யத்திற்கு வர இருக்கின்ற அழிவை கடவுள் ஒரு ராஜாவாக எருசலேமுக்கு நேரான தன்னுடைய பவனியில் மிக அழகாக அற்புதமாக ஜனங்களுக்கு அறிவித்தார். ஆனால் கிறிஸ்துவாகிய ராஜாவினுடைய ஆளுகை ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் அந்த ராஜ்யத்திற்கான வீழ்ச்சியும் ஏற்பட்டது. எருசலேமில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு அனைத்தும் பெயர்த்து போடப்பட்டது என்பதனை நாம் அறிந்து கொள்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாம் இந்த உலகில் உலக ஆளுகையை நம்பி இருந்தால் இன்னொரு உலகத்தின் ராஜ்யத்தினுடைய ஆளுகைக்கு நாம் முன்பாக விழுந்துவிடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்தை தாக்குவதும் ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்தை அழிப்பதுமான இந்த அழிவுக்கான காரியங்கள் இந்த உலக ஆளுகையை, உலகத்தை ஆளுகிறவர்களை நம்பியிருப்பதினால் வருகின்ற விளைபலனாக, அதனுடைய பலனாக இருப்பதை நாம் அறிகிறோம். ஆனால் கடவுள் தம்மை ராஜாவாக, அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய ஆளுகையை முன்னிறுத்தி தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து இந்த ஆளுகைக்குள் மக்களை அழைக்கின்ற சுவிசேஷ அழைப்பை கொடுத்து மக்களை தம்பால் ஈர்த்து அவர்களை என்னை பின்பற்றி வாருங்கள் என்று அழைத்து நடத்துகின்ற பொழுது இந்த ஆளுகைக்குள் வராத ஜனங்கள், இந்த உலகத்தின் ஆளுகையையே நம்பி இருக்கின்ற மக்கள் இந்த உலக ஆளுகையினால் வருகின்ற விளைவுகளை சந்திப்பார்கள். அதற்காக அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்பதனை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். கடவுளுடைய ஆளுகைக்குள் நாம் வாழ வேண்டும். இந்த உலகில் கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற அதிகாரங்கள், நம்முடைய அதிகார வரம்புகள், இவைகள் அத்தனையின் மத்தியிலும் இவைகளெல்லாம் பரத்திலிருந்து தரப்பட்டவைகள். நாம் கடவுளுக்கு கீழ்ப்பட்டவர்கள். கடவுள் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை மீட்கிறவர் என்கின்ற அந்த உன்னதமான அனுபவத்தை சிலுவையில் தொங்குகின்ற இயேசுநாதர் நமக்கு தருகின்ற இந்த மீட்பின் அனுபவத்தினூடாக பெற்று ஆண்டவருக்கு மகிமையான சாட்சிகளாக வாழ கர்த்தர் நமக்கு அருள் புரிவாராக. ஆமென். யாவரும் எழுந்து கீர்த்தனைகளிலே 240வது பாடலை பாடுவோம். நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. 240வது கீர்த்தனை.
ஜெபம் செய்வோம். மனுக்குலத்தை மீட்பதற்காக ஏளனத்துக்கு உரியவராக்கப்பட்ட எங்கள் நல்ல ஆண்டவரே, இகழப்பட்ட நிலையிலும் தம்மை யூதருக்கு ராஜா என்பதை பல்வேறு தரப்பட்ட மக்களின் வாயிலாய் வெளிப்படுத்தினீரே, உம்மை நாங்கள் வணங்கி நிற்கின்றோம். ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, பிறப்பிலிருந்தே அறியப்பட்டவராய், மரணம் வரையிலும் அவ்விதமான சிந்தையை அளித்தவராய், இன்றும் ஆற்றல் மிக்கவராய் ஆளுகை செய்கின்றீர். உம்மை போற்றுகின்றோம். இந்த நாட்களிலே இவ்விதமான வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, வேதத்தின் இரகசியங்களை நாங்கள் அலசி ஆராய்கின்ற பொழுது, ஆண்டவர் யார் என்பதை இன்னும் ஆழமாய் சிந்தித்து கொள்ள, எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பங்கு என்ன, ராஜாவாக எங்களை ஆட்கொண்டு வழிநடத்துகிற கடவுளை நாங்கள் எப்படி சார்ந்து வாழ வேண்டும் என்பதை புரிந்து வாழ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அனுக்கிரகம் நல்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இந்த தொழுகையிலே பங்கேற்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ஆளுகைக்குட்பட்டவர்களாய் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இந்த நாட்களிலும் எங்களுக்கு தந்து வருகின்ற மழைக்காக நன்றி சொல்லுகின்றோம். கடுமையான வெப்பத்தினால் பாதிப்படைந்திருக்கின்ற எங்களுக்கு ஆண்டவர் இதமான சூழலை தந்தபடியால் நன்றி சொல்லுகின்றோம். மென்மேலும் எல்லா இடங்களிலும் மழைகள் கிடைக்கப்படத்தக்கதாக, மக்கள் நல்ல இதமான தட்பவெட்ப நிலையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நல்ல வாழ்வை உலகிலும் பெற்றுக்கொள்ள அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த இரவு அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைவதாக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், தூயாவியானுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் உலகம் அனைத்தோடும் என்றும் நிலைத்திருப்பதாக.